வெல்கம் டு அஸ்விகவி கிரியேட்டிவ்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அஸ்விகவி பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் பாருங்கள், இந்த அழகான ஒரு ரோலில் போடக்கூடிய ஒரு சின்ன லஞ்ச் கூடையோட வீடியோ ஃபஸ்ட்டு பார்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது ஒரு ஆர்டருக்காக தான் போட்டிருக்கேன். இதுக்கு ரெட் கலர் யூஸ் பண்ணி பார்டர் டிசைன் வர மாதிரி போட்டிருக்கேன். இது நமக்கு ஒரு சின்ன லஞ்ச் கூட அளவுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைன் இப்போ ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதுக்கு ரெட் கலர் ஒயரில் ஒரு ரோல் நமக்கு தேவை. பார்டர் டிசைனுக்காக நம்ம கான்ட்ராஸ்ட்டாக எந்த கலர் இருந்தாலும் அதை கலந்து நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், நீங்கள் இது போல் ஒரு ரோல் ஒயர் எடுத்துக்கிட்டு எப்படி கட் பண்ணி எப்படி போடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நான் பார்டர் டிசைனுக்காக க்ரீனும் எல்லோவும் இதுலேயும் ஒயரு மிக்ஸ் பண்ணி போட போகிறேன். ஸோ நீங்கள் இது போல் இந்த ஒரு ரோல் கூடைக்கு ஒயர் எடுத்துக்கோங்க. ஸ்கேல் அளவு 5.25 ஸ்கேல் அளவு கட் பண்ணிக்கணும். பாருங்கள், மொத்தம் 20 நீளத்தில் நம்ம போட போகிறோம். 1 2 3 4 5 5.25 ஸ்கேல் அளவில் ரெட் கலரில் 12 ஒயரும், க்ரீன் கலரில் 4 ஒயரும், எல்லோவில் 4 ஒயரும் கட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக நமக்கு 20 ஒயர் கிடைக்கும். நான் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், ரெட்டில் 12 ஒயரு, க்ரீனில் 4 ஒயர், எல்லோவில் 4 ஒயரு. இப்போ நம்ம ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி கூடையோட அடி போடலாம். இதுக்கு ரெட் கலரே தான் நான் ஃபுல்லுமே யூஸ் பண்ண போகிறேன். நம்ம பார்டருக்கு மட்டும்தான் இந்த டிசைன் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஒயரை மடித்து சென்டர் பாயிண்ட் எடுத்து போடணும். இப்போது இந்த கட் பண்ண ஒயரை நம்ம ஒன்று எடுத்துக்கிறோம். இதுக்கு மேலே ரன்னிங் ஒயரை வைக்க போகிறோம். ரன்னிங் ஒயரோட இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் அடியில் வர மாதிரி வச்சுருங்க. இப்போ கட் பண்ணி வச்ச அந்த ரெட் கலர் ஒயர் மேலே இந்த ரன்னிங் ஒயரை வச்சு இப்போ நம்ம நார்மல் நாட்டு தான் போடுறோம். இது அடியில் இருக்க ஒயர் எடுத்து இப்படி மேலே கொடுத்து, இந்த அடியில் இருக்க ஒயர் எடுத்து இந்த கேப்பில் கொடுத்து இந்த சைடு இழுத்துருங்க. இது நார்மல் நாட்டு. இது கூட போட தெரியாதவங்க கூட நீங்கள் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக போட்டுடலாம். போட்டு முடிச்சுட்டு இந்த நாட் ஒயரு லென்த்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சும்மா கொஞ்சமாக வித்தியாசம் இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே போல் சைட்லேயும் விட்ட ஒயர் அதே அளவு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்ம 9 லைன் போட போகிறோம். ஸோ அதனால் நமக்கு இந்த சைடு லைன் போடும்போது கொஞ்சம் ஒயர் நமக்கு கம்மியாகும். ஹைட்டு போகும்போது அடி போட்டு முடித்ததும் ஹைட்டுக்கு கொஞ்சம் நமக்கு ஒயர் லென்த்து கம்மியாக தெரியும். ஸோ அதனால் நமக்கு இந்த சைடு விட்ட ஒயர் இந்த அளவுக்கு தேவையில்லை. ஸோ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படி இல்லைன்னா அதே அளவுக்கு கூட போடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. பாருங்கள், நான் ஒரு கொஞ்சம் தான் கம்மி பண்ணியிருக்கேன். இப்போ இதுதான் நமக்கு சென்டர் லைன் அப்படின்னு தெரியணுங்கிறதுக்காக நான் இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுறேன். இப்போ அடுத்து மறுபடியும் ஒரு ரெட் கலர் ஒயரு. ஃபஸ்ட் லைன் போடும்போது மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது போல் மடித்து இதனோட சென்டர் பாயிண்ட் பார்த்துட்டு தான் நம்ம போடணும். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த கூடையும் ஒரு ஆர்டருக்காக தான் போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கும் இது போல் கூடைகள் மற்றும் மணியெல்லாம் தேவைன்னா சேல்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். ரொம்ப குறைவான விலை தான். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். கூடையுமே எல்லா விதமான டிசைன் கூடையும் போட்டு சேல்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். மொத்தம் நம்ம இப்போ 4 ரெட் கலர் ஒயர் வைக்கிறோம்.
ஒவ்வொரு டைமும் ஒயரை ஜாயின் பண்ணிவிட்டு ஒயரை செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே கூட நீங்கள் சென்டர் பாயிண்ட்டை பார்த்து எல்லாத்தையும் ஒரு பின் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா மறுபடியும் எடுத்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது நீங்கள் ஃபுல்லும் ப்ளைன்லேயும் போடலாம், இல்லை நமக்கு பிடிச்ச மாதிரி டிசைனு எந்த கலர் வேணாலும் நம்ம மிக்ஸ் பண்ணி போட்டோம்னா அது ஒரு டிசைனாக தெரியும். பாருங்கள், இப்போது 4 ரெட் கலர் ஒயரு ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு எல்லோ ஒயரு, ஒரு எல்லோ கலர் ஒயர் கொடுத்துட்டு அடுத்து 2 க்ரீன் கலர் ஒயர் கொடுக்கணும். அதுக்கடுத்து ஒரு எல்லோ கொடுக்கணும். மறுபடியும் 4 ரெட் கலர் ஒயர் கொடுத்துட்டு மறுபடியும் அந்த மல்டி கலர் ஒயரை கொடுத்துட்டு மறுபடியும் 4 ரெட் கொடுக்கணும். ஸோ இது போல் போட்டு பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை போட்டு முடிச்சுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் இதனோட பார்ட் 2வில் போட்டு காட்டுறேன். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள்.